நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயம் வந்து ஒரு சீரியல் அப்டேட் எல்லாம் இல்ல. இது ஒரு குடும்பத்தையே வந்து குலுக்க போகிற உண்மையா தான் வந்து இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வந்து உயிருக்கு உயிரா வந்து ஹஸ்பண்ட் வந்து நினைச்சிட்டு இருக்கா. அவனுக்காக அவளோட கனவு, அவளோட ஃபியூச்சர் எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து ரெடியா நிக்கிறா. அந்த பொண்ணு தான் வந்து மீனா. ஆனா அந்த ஒரு செகண்ட் அவ சொன்ன ஒரு வேர்ட் பாத்தீங்கன்னா நம்ம காதுல எப்பவுமே இந்த ஒழிச்சிட்டே தான் வந்து இருக்கும். எனக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல. ஆனா அவருக்கு வந்து ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மீனா. இதெல்லாம் ஒரு சாதாரண டயலாக்லாம் இல்ல. இது ஒரு மனசு உடைஞ்ச பொண்ணோட வாய்ஸா தான் வந்து இருக்குது. ஒரு பக்கம் உயிருக்கு வந்து ஆபத்து, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் பிரஷர். இதுக்குள்ள அவ எடுத்த முடிவு என்னன்னு தெரியுமா? நான் எலெக்ஷன்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு வந்து சொல்றேன். இந்த மாதிரி மீனா வந்து சொல்லணும்னா அப்ப எவ்வளவு பயந்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட காதல் எவ்வளவு ஆழமா இருக்கும் அப்படின்னு வந்து கிளியர் கட்டா வந்து தெரியுது. ஆனா இங்கதான் வந்து ட்விஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவ விலகணும்னு நினைக்கிற நேரத்துல தான் அவளுக்கு பின்னாடி நிக்கிற மக்கள், அதே மாதிரி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. நீ எலெக்ஷன்ல இருந்து விலகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண எலெக்ஷன் ஃபைட் எல்லாம் இல்ல. இது நல்லது வர்சஸ் கெட்டது, உண்மை வர்சஸ் பொய்க்கு நடக்கிற எலெக்ஷனா தான் வந்து இருக்குது. ஆனா இந்த ஸ்டோரியில இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னு தெரியுமா? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தி அவளோட கோவத்துல ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்றாங்க. அது ஒரு போஸ்டர் வந்து கிழிச்சதுன்னு மட்டும் இல்லாம அது ஒரு மாஸ்க் கிழிச்ச மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு செகண்ட்ல ஒரு உண்மை வந்து வெளியில வருது. அதை பார்த்தது வேற யாரு? நம்ம முத்து தான். அந்த கண்ணில் இருந்த ஷாக், அவன் மனசுல வந்த டவுட், இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி இருக்குதே அப்படின்னு முத்து வந்து கேட்கற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, மீனா வந்து போராடுறா, முத்து வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நிஜமா விஜயா யாரு? ஒரு குடும்பத்துல மறைஞ்சிருக்க உண்மை வந்து இப்ப வெளியில வரக்கு வந்து ரெடியா வந்து இருக்குது. அந்த உண்மை வெளியில வந்துருச்சுன்னா இந்த குடும்பம் வந்து ஒன்னா இருக்குமா இல்ல வந்து சிதறி போயிடுமா? இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஸ்டார்ட் ஆகிற ரொம்ப பெரிய புயலா வந்து இருக்குது. விஜயா பத்தி ஒரு பெரிய உண்மை எல்லாத்துக்குமே வந்து தெரிய போகுது. அந்த நேரத்துல சிந்தாமணி மீனா விஷயத்துல வந்து புதுசா ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். மீனா வந்து கட்டில் வந்து படுத்திருக்கா. உடம்புல காயம் இருக்குது. அதே மாதிரி மனசில் அதிகமாக காயம் எல்லாமே இருக்குது. அவளை சுற்றி ஸ்ருதி, ஸ்வேதா, மீனாவோட அம்மா எல்லாருமே வந்து நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு டைலாக் அப்போ மீனா என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் இவருக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. இந்த லைன்லேயே வந்து நல்லா தெரியுது மீனா அவளோட உயிரை விட தயாராக வந்து இருக்கா. ஆனால் முத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறா. அதனால தான் அவள் இவ்வளோ பெரிய முடிவுன்னு எடுக்கிறா. நான் எலெக்ஷன்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த நேரத்தில் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே எகெயின்ஸ்டாக வந்து இருக்காங்க மீனாக்கு. நீ இப்போ விலகினா அது வந்து சிந்தாமணிக்கு வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி வந்து ஆயிடும். நீ வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் நீ கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். மீனா வந்து தனியாக இல்லை, அவளுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலியே வந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இவங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மீனா கூட பூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் மீனா வந்து பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனாக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிந்தாமணி பண்ண விஷயத்தை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு டோட்டல் ஃபேமிலி வந்து கோவமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து எனக்குமே அதே கோவம் தான் வந்து இருக்குது. ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம் இந்த விஷயம் வந்து மீனாக்கு வந்து எதிராக வந்து திரும்பிடக்கூடாது அப்படின்னு தான் நான் சைலண்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் பயந்து நீ எலெக்ஷன்லேருந்து விலகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீனா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து சத்யா வந்து ரேகாக்கு கால் பண்ணி மீனாட்ட வந்து பேச சொல்கிறான். ரேகா தான் வந்து சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்றது வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து தெரியாது. அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரேகா வந்து மீனாட்ட வந்து நலம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்தனால நீங்கள் எலெக்ஷன்லேருந்து விலகக்கூடாது அப்படின்னு அவளுமே வந்து சொல்கிறா. இங்கே மீனாவை எல்லாருமே பேசி வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் போலீஸ் சிந்தாமணிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கூட சிந்தாமணி எப்படியெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. மீனாக்கு வந்து கத்தி குத்துனதுக்கும் எனக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. மீனாவே சிம்பதி ஓட்டுக்காக ஆள வச்சு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்லி அந்த கேஸ் வந்து மீனா பக்கமே வந்து திருப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லைன்லயே அவங்களோட கேரக்டர் வந்து நல்லாவே வந்து தெரியுது. உண்மையை மறைக்கிறதுக்கு எவ்வளவு அளவு இவங்க வந்து கீழே போவாங்க அப்படின்றது கிளியர் கட்டா வந்து தெரியுது. இன்னொரு பக்கம் விஜயா வந்து ஆட்டோல வந்து போயிட்டு இருக்கும்போது மீனோட போஸ்டரை பார்த்த உடனே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ரோட்ல இறங்கி அந்த போஸ்டரை பார்த்து கடுப்பாக என்ன பண்றாங்கன்னா, நீ எல்லாம் தலைவராயிட்டா நான் உனக்கு சேவகம் செய்யணுமா அப்படின்னு கோவப்பட்டு அந்த போஸ்டர் வந்து கிளிக்கிறாங்க. இந்த சீனை வந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, விஜயா மனசுக்குள்ள இருக்கிற ஜெலசி, ஈகோ, இன்செக்யூரிட்டி எல்லாமே வெளியில வருது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அதை பார்த்த மீனோட ஃப்ரெண்ட்ஸ் விஜயா விரட்டி பிடிச்சி அடிக்கிறாங்க. ஆனா இவங்க தான் விஜயா அப்படின்றது தெரியாம வந்து அடிக்கிறாங்க. ஃபேஸ் வந்து மறைச்சிருந்தனால இவங்க யாருன்னு வந்து புரியாம தான் அடிச்சு விரட்டிடுறாங்க. கடைசியில விஜயா வந்து முக்காடு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இங்க விஜயா வந்து தரமா அடிவாங்குற அந்த நேரத்துல தான் முத்துவோட கார் அங்க வருது. அந்த ஒரு செகண்ட் ஒரு கிளான்ஸ் முத்து விஜயா வந்து ரெகக்னைஸ் பண்றான். முத்து விஜயோட ஃபேஸை வந்து பாத்துறான். அந்த ஒரு மூமெண்ட் முத்துக்கு வந்து ஒரு பெரிய உண்மை தெரிஞ்ச மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஆனா அவன் வெளியில எதுவுமே வந்து சொல்லிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்கறான். அவங்க விஜயோட ஃபேஸை வந்து பார்க்காதனால என்ன சொல்றாங்கன்னா, யாரோ சிந்தாமணியோட ஆள் மாதிரி வந்து தெரியுது, மீனாவோட போஸ்டர் வந்து கிழிச்சிட்டு இருந்தாங்க, அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா அடிச்சு வெளுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றாங்கன்னா, பாவம் அந்த அம்மா விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இது அம்மாவா இப்படி அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிருக்கும் அவனுக்கு. மீனா எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கல அப்படின்ற விஷயம் வந்து சிந்தாமணிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. மீனா விலகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிந்தாமணி டைரக்டா வந்து கேமை வந்து மாத்துறாங்க. உடனே சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட ஆளுகள்ட்ட வந்து 2 லட்சத்தை கொடுத்து இதை வந்து ஓட்டு போடுறவங்க எல்லாருமே
எல்லாருக்குமே கொடுத்துட்டு எல்லாருமே எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது பாலிடிக்ஸ்ல காமனான டார்க் சைடு தான். எபிசோட் கிளைமேக்ஸ்ல ரவியும் ஸ்ருதியும் முத்துவை பார்த்து ஒரு சர்வே ரிசல்ட் ஒன்று சொல்றாங்க. அவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து யார் ஜெயிக்க போறாங்க, மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து கேட்கறான். நிறைய பேர் சிந்தாமணி ஜெயிக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனாக்கு 30% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து அப்படியே வந்து ஷாக்கிங்ல வந்து நிக்கிறான். அவனுக்கு வந்து தெரியும் மீனா எவ்வளவு நல்லவ அப்படின்ட்டு. ஆனா வேர்ல்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த எபிசோட் சொல்ற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லவங்க ஸ்ட்ரகிள் பண்ணணும், கெட்டவங்க வந்து ஷார்ட் கட்ல வந்து எடுத்துருவாங்க. ஆனா உண்மை எப்பவுமே வந்து வெளியில வரும். முக்கியமா முத்துவுக்கு வந்து விஜயா பத்தி தெரிஞ்ச உண்மைதான் அடுத்த எபிசோட்ல வந்து பெரிய எக்ஸ்ப்ளாய்ஷனா வந்து இருக்க போகுது. மீனா உயிரையே வந்து பணையம் வச்சு போராடுறா. ஆனா முத்துவோட மனசுல ஒரு புதுசா ஒரு புயல் ஒன்று வந்திருக்கு. விஜயாவோட உண்மை வெளியில வந்துச்சுன்னா இந்த ஃபேமிலி வந்து சிதறிடுமா இல்ல இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா, இதுதான் அடுத்த ட்விஸ்டே. இப்படி எல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு முடிவெல்லாம் இல்ல, இதுதான் வந்து ஆரம்பமா இருக்குது. ஒரு பக்கம் மீனா வந்து உயிரை வந்து பணையம் வச்சு நிக்கிறா. அவளுக்கு வந்து எதிராக பணம், பவர், பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து கள இறங்குது. இன்னொரு பக்கம் முத்து அவன் கண்ணால பார்த்த அந்த ஒரு உண்மை அவனோட மனசையும் வந்து ஃபுல்லா குலுக்கி எரிஞ்சிடுச்சு. விஜயா இப்படியா அப்படின்னு அவனோட உள்ளுக்குள்ள வந்து கேட்குற அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கிடைக்குமா? இந்த குடும்பத்துல யாருமே வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறான். இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா, வெளியில வந்து எலெக்ஷன் ஃபைட், ஆனா உள்ளுக்குள்ள ஃபேமிலி ஃபைட் வந்து ஆரம்பிக்க போகுது. சிந்தாமணி ஆல்ரெடி வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்க முடிவு பண்ணிட்டாங்க. மீனாவை கீழே தளவு எந்த அளவுக்கு மேலாலுமே இவங்க போவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே டேஞ்சரஸ் என்னன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஹிடனா இருக்கிற உண்மை தான். அது வெளியில வந்துச்சுன்னா அது ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் இல்லை, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து உடைச்சிடும், ஒரு நம்பிக்கையை வந்து செதைச்சிடும். முத்து இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும். உண்மையை வந்து வெளியில சொல்லுவானா இல்ல ஃபேமிலியை காப்பாத்தி சைலண்டா வந்து இருப்பானா? அவன் எடுக்கிற அந்த ஒரு முடிவு மீனோட வாழ்க்கையும் சரி, அதே மாதிரி இந்த குடும்பத்தோட ஃபியூச்சரையும் வந்து டிசைட் பண்ண போகுது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மீனாவுக்கு மக்கள் சப்போர்ட் தேவைப்படுற நேரத்துல அவ ஃபேஸ் பண்ண போறது அவுட் சைடு வேர்ல்டு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெரிய ஷாக்கிங் ரெண்டுத்தையும் சேர்த்து தான். இந்த சீரியல் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வர டவுட் என்னன்னா, உண்மை ஜெயிக்குமா, பணம் ஜெயிக்குமா, இல்ல ஃபேமிலி வந்து உடஞ்சிடுமா? இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல இந்த கதையை வந்து ஃபுல்லா வந்து மாற போகுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.